Hi, hello everybody. I am R Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So, நம்ம சேனல்ல last time பார்த்த பொழுது 10th standard English poetry 1 first poetry life poetryல நம்ம poem comprehension அதாவது 2 mark questions complete பண்ணிட்டோம். At the same time 5 markல paraphrase completed and also alliteration assonance they were completed. எல்லாமே complete பண்ணிட்டோம். So, in our today's class we are going to see the detailed 5 mark question with detailed Tamil explanation. Tamil full and full 5 mark question எப்படி எல்லாம் எழுதணும். At the same time synopsis போட்டு தமிழ்ல நம்ம குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுற மாதிரி எப்படி எழுதலாம்ங்கறது டீடைலா சொல்ல போறேன். சோ இதோட இன்னைக்கோட வந்து நம்ம லைஃப் போட்ரியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ क्वेश्चन என்ன क्वेश्चन எப்படி கேட்டாலும் நம்ம எல்லா क्वेश्चनக்கும் என்ன காமன் क्वेश्चन கேட்டாலும் from the life poetry we have to write the same only one answer. Question number 1 பாருங்க. Describe the journey of life as depicted in the poem by Henry van Dyke. அதாவது ஹென்ரி van Dyke தன்னோட லைஃப் ஜேர்னி வாழ்க்கை பயணத்துல எப்படியெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னாரு, அதை நீங்க எழுதுங்கிறாங்க. செகண்ட், what are the positive aspects mentioned in the poem life? லைஃப் போயட்ரியில அவரு நேர்மறையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். Face your life bravely and also future, definitely your future life will be joyfully and forward willingly. இந்த மாதிரி அவர் எதுக்குமே நெகட்டிவா எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே பேசியிருக்க மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைஃப் போயிட்ரியில பாத்தீங்கன்னா ஜாய்ஃபுல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, நீங்க வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க, வில்லிங்கா இருங்க, அந்த மாதிரி மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷனே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம எக்ஸ்பெக்ட் தீஸ் 2 questions. இது மட்டும் இல்லாம வேற டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் இப்ப நான் சொல்ல போறேன் அந்த ஒரு 5 mark. நம்ம பேராகிராஃபா எழுதும்போது என்ன நம்ம எழுதுறதுல அந்த ஒரு சினாப்சிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சைட் ஹெட்டிங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறது பேராகிராஃப். பட் நம்ம இங்க எஸ்ஏ டைப்ல எழுதுறது எதுக்காகனா ஃபார் கெட்டிங் ப்ராக்டிஸ் டு ரைட் இன் காலேஜ் ஆல்சோ. காலேஜ் 11th 12th போனாலும் காலேஜ் போனாலும் நம்ம எஸ்ஏங்கிறது சினாப்சிஸ் போட்டு எழுதுறதான் எஸ்ஏங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஷல் வி ஸ்டார்ட். நல்லா பார்த்துக்கோங்க. சினாப்சிஸ் போட்டு இப்போ சொல்ல போறது நோட்ல, இங்கிலீஷ் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சினாப்சிஸ் அதாவது இதுக்கு குறிப்பு சட்டகன்னு பேரு. சரிங்களா? சினாப்சிஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கணும். கோலன் வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல இதுலயும் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்றீங்க. எழுதும் போது இந்த மார்ஜின் ஒட்டியே எழுதக்கூடாது. ஸோ இங்க எங்க நம்ம எஸ் எண்ட் ஆயிருக்கோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார் போட்டு லைனா சைட் ஹெட்டிங்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து இந்த போயட்ரி எழுதின ஆத்தர், அவரு எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர், அவரோட அந்த ஒரு லைஃப் போயட்ரியில என்ன சொல்ல வராரு, அது மட்டும் இல்லாம இந்த போயட்ரி என்னது அப்படிங்கறத ஃபுல்லா டீடைல் எழுதிடும். த போயட்ஸ் விஷ், போயட்டோட ஆசைகள் என்னென்ன, செகண்ட் சைட் ஹெட்டிங். அண்ட் த போயட்ஸ் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, லாங் ஜேர்னில என்னெல்லாம் ஜேர்னில ஃபேஸ் பண்றாரு, அண்ட் த போயட்ஸ் ஹோப், அந்த போயட்டோட நம்பிக்கை, அண்ட் கன்க்ளூஷன். ரொம்பலாம் இல்லை, 1 2 3 4 5 இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எடுத்துட்டோம்னா சைடு ஹெட்டிங் 3 தான். அழகா நீட்டா எழுதிக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் சினாப்சிஸ்ல. சினாப்சிஸ் புரிஞ்சுதா? சினாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், த போயட்ஸ் விஷ், த போயட்ஸ் ஜேர்னி, த போயட்ஸ் ஹோப், கன்க்ளூஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல பாருங்க, இன்ட்ரோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the poem life was written by Henry van Dyke. As usual நான் paraphrase சொன்ன மாதிரி இந்த poetry எழுதுன ஹென்ரி van Dyke. He was an American author, poet, educator and clergyman. அவர் பத்தி எழுதிரும். இன்னும் எழுதணும்னா he was working as a professor of Princeton University. எழுதினால எக்ஸ்ட்ரா டாப்பர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸும் இருக்கு. This poem is a sonnet. இது காமன் எழுதணும். It has 14 lines. It is the reflection of the poet's life. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 லைன் சொல்றேன். சரிங்களா? சோ இன்ட்ரோல நம்ம யார் எழுதுனாங்க அவரை பத்தி எழுதிரும். போயட்ரி சானட்னு எழுதிரும். அதுல எத்தனை லைன் எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது ரெஃப்ளெக்ஷன், யாரோட ரெஃப்ளெக்ஷன், யாரோட லைஃப் ரெஃப்ளெக்ஷன், போயட் ஹென்ரி van Dykeோட லைஃபோட ரெஃப்ளெக்ஷன் பத்தின ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோ புரிஞ்சுதா? The poem life was written by Henry van Dyke. He was an American author, poet, educator and clergyman. This poem is a sonnet. It has 14 lines. It is a reflection of the poet's life. Okay, note பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இன்ட்ரோல இன்னும் 2 பாயிண்ட்ஸ் பாருங்க. ஹி டெல்ஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். அதாவது லைஃப்ல வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான முக்கியமான ஒரு சிலதை நோட் பண்ணணும், உங்களோட வியூ மட்டும் இல்லாம அவரோட வியூ, அவரோட பார்வையில எப்படி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும், பாசிட்டிவாங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் த பாயிண்ட் கிவ்ஸ் எ பிக்சர் ஆஃப் அன் ஐடியல் லைஃப். லைஃப்ல கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். லைஃப்னா ரொம்பவே வந்து ஜாலியா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் சேட்னஸ் இருக்கும், நிறைய சேட்னஸ் இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ லைஃப் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவா நீங்க வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஹி மோட்டிவேட்ஸ் த ரீடர்ஸ் பாசிட்டிவ்லி டு ஃபேஸ் த லைஃப். அதாவது லைஃப்ஸ் இங்க வந்து லைவ்ஸ் தயர் அப்படிங்கிறதுனால லைவ்ஸ் எழுதினாலும் தப்பு கிடையாது ப்ளூரல்ல, ஓகேங்களா. ஸோ அவர் ரீடர்ஸ் ரீட் பண்ற நமக்கு மோட்டிவேட் பண்றாரு, அது பாசிட்டிவா மோட்டிவேட் பண்றாரு. உங்க லைஃப் இப்படிலாம் நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்குங்கன்னு ஹாப்பியா ஜாய்ஃபுல்லியா அட் த சேம் டைம் பிரேவா ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்கா நீங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட சொல்றாருன்னு இன்ட்ரோல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So he tells his point of view on the most important things in life. The poet gives a picture of an ideal life. He motivates the readers positively to face their lives. இதுதான் intro. Intro full complete ஆயிடுச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So intro was completed. Intro complete பண்ணிட்டோம். அடுத்து second on side getting the poet's wish. Poetோட ஆசைகள் என்னன்னு பார்த்தோம்னா, the poet wants to lead an independent life with a forward face and an unreluctant soul. தன்னோட லைஃப்ல சுதந்திரமா நான் என்னோட லைஃப்ல இருக்கணும், என்னோட லைஃப்ல வரப்போற ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நான் வந்து வில்லிங்கா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம he neither wants to hurry his goal nor to move away from his goal. என்னோட லைஃப்ல எனக்கான அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அந்த ஒரு ஆம்பிஷன்ல நான் வந்து எவ்வளோ டேஸ் ஆனாலும், எவ்வளோ மந்த்ஸ் ஆனாலும், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நான் அதை விடாம துரத்தி பிடிச்சிக்கிட்டே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கண்டிப்பா அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் போகணும். சக்சஸ் கிடைக்கல நான் வந்து அதை வந்து ரொம்பவே வந்து கேர்லெஸ்ஸா விடக்கூடாது, நான் எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பேன். அது எனக்கு அவசரம் இல்லாம எனக்கு வந்து நான் போகணும், என்னோட கோலை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறதையும் he does not want to mourn for the things that he had lost in the past. அதாவது பாஸ்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட லைஃப்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம்னா எங்க அம்மா இறந்த போது நடந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அப்பதான் யார் யாரோட ஃபேஸ் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். Then after that I avoided many people in my life. I knew the real faces of my relatives. என்னோட ரிலேட்டிவோட உண்மையான முகங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டது after the death of my mother. என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரிஞ்சுட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தெரியல. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன்னா நான் வந்து இப்படிலாம் நமக்கு வந்து எல்லாருமே வந்து வேணும்னே பர்பஸா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா என் லைஃப்ல அடுத்து மூவ் ஆன் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதை நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்ட்ல நடக்கிற பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸை மறந்துருங்க, அதை மறந்துட்டு ஃபியூச்சர் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சரை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மறந்துடுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இதுல இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். ஸோ த போயட்ஸ் விஷ் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஒன் சைடு ஹெட்டிங்ல he does not hold back for the fear of future. என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபியூச்சர் பத்தி நான் கவலைப்படக்கூடாது, நான் கண்டிப்பா அதை வில்லிங்கா ஃபேஸ் பண்ணுவேன், ப்ராப்ளமோ ஹாப்பினஸோ. அதை the poet wants to live his life with a whole and happy heart which cheerfully travels with him from youth to old age. ஒன்னும் இல்லை, சைல்ட்ஹுட் மெமரிஸை அப்படியே மைண்ட்ல கொண்டு போயிட்டு சின்னதுல இருந்து வயசாகிற வரைக்கும் நான் வந்து என்னோட மெமரிஸ் பாஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் இல்லை, என்னோட ஹாப்பி எக்ஸ்பீரியன்சஸையும் மைண்ட்ல வச்சுட்டு சந்தோஷமா என் லைஃப் நோக்கி நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதா சொல்றாரு. ஸோ செகண்ட் ஒன் சைடு கெட்டிங் கம்ப்ளீட்டட். அந்த பேராவும் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். So the next one, the poet's journey. இந்த ஒரு subheadingல பாருங்க, therefore it doesn't matter to him whether his life path goes up or down or rough or smooth. அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என் லைஃப்ல நான் வந்து ஹை லெவல்ல போனாலும் இல்ல வந்து லோ லெவல்ல ரொம்ப புவரா இருந்தாலும் ரிச்சா இருந்தாலும் இல்ல ரஃப் ஆர் ஸ்மூத், என் லைஃப் ஜேர்னி ஸ்மூத்தா போனாலும் அப்படியே ஜாலியா போனாலும் இல்ல சேட்னஸா ரொம்ப கஷ்டமா வந்து இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு இதா எடுத்துக்க மாட்டேன். இட் டசன்ட் மேட்டர்னு விட்டுருவேன், அது ஒரு மேட்டரே இல்லை, அப்படியே விட்டுருவேன், எனக்கு அதை பத்தி ஒரி கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டு the poet will continue to seek what he wanted as a boy. என்னெல்லாம் அவருக்கு சின்னதுல இருந்து தேடிட்டு இருந்தாரு அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாராம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அவரோட அந்த ஒரு அட்வென்ச்சர் செய்யணுங்கிற ஆசை,
அண்ட் ஆல்சோ எ crown ஆஃப் சக்சஸ், அதாவது ஃபேம். அவரோட லைஃப்ல ஒரு பொசிஷன், குட் பொசிஷனோ இல்ல வந்து நல்ல ஒரு வேலை, இல்ல வந்து நல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு புகழ், அது நான் தேடி ஓடிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது இந்த ஒரு தேர்ட் ஒன் சப் ஹெட்டிங்ல சொல்றாரு. நல்லா பாத்துக்கணும். therefore it doesn't matter to him whether his life path goes up or down or rough or smooth. The poet will continue to seek what he wanted as a boy, a new friendship, high adventure and a crown of success or fame. இவ்வளவுதான். So next paragraph, the poet's hope, the poet நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, the poet's heart will remain courageous and continue to pursue his desires. அவரோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அவர் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அவர் எப்படி இருந்தாருன்னா, ரொம்பவே தைரியமா சேட்னஸோ ஹாப்பினஸோ ஃபேஸ் பண்ணவும், ஃபியூச்சரை பத்தி நினைக்காம நான் போயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். என்னோட தேடுதலை நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தொடர்ந்துட்டே இருக்கணும். ஐ ஹாவ் டு கீப் ஆன் do my work without deviating அப்படிங்கறத சொல்றாரு. and he hopes that the last turn in his life journey will be the best. அவர் சொல்றாரு, கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் என்ன தேடணும் அது கண்டிப்பா கிடைச்சே ஆகும். லாஸ்ட் ஜேர்னி, அந்த ஸ்மால் ஜேர்னில லாங் ஜேர்னி கம்பல்சரி பெஸ்ட் ஜேர்னியாவும் சக்சஸ்ஃபுல் ஜேர்னியாவும் முடியுங்கிறத ரொம்பவே நம்பிக்கையா சொல்றாருங்கிறத இந்த ஒரு பேராகிராஃப். The poet's heart will remain courageous and continues to pursue his desires. He hopes that the last turn in his life journey will be the best. That's all. So conclusion la, thus the poet gives a picture of an ideal life. அதாவது இப்படிதான் தன்னோட லைஃபோட ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். இதுதான் லைஃப், பாத்துக்கோங்க தீர்க்கமா இந்த லைஃப் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு, we must move forward and never look back. நம்ம மூவ் ஆயிட்டே இருக்கணும். எதை பார்த்தும் திருப்பி நம்ம வந்து பாஸ்ட் போக கூடாது, ஃபியூச்சருக்கு தான் போகணும். ப்ரெசென்ட்ல இருந்து நம்ம ஃபியூச்சரை நோக்கி தான் போகணுமே ஒழிய திரும்பவும் பாஸ்டுக்கு போனீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிரும் சொல்லிட்டு, கோ வித் ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமா போங்க, அண்ட் பிரேவ்லி, தைரியமா போங்க லைஃபை நோக்கி, ஃபியூச்சரை நோக்கி. we should be confident and also optimistic. செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட, நாட் ஓன்லி கான்ஃபிடென்ட், ஓகேங்களா, தன்னம்பிக்கையோட, தளராத நம்பிக்கையோட உங்க லைஃபை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்கத சொல்றாங்க. Thus the poet gives a picture of an ideal life. We must go forward and never look back. Go with joyfully and bravely. We should be confident and optimistic. இதுதான் கன்க்ளூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம மாரலை பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ மாரல்ல பாருங்க, லைஃப் இஸ் எ கேம் பிளே இட். லைஃப், வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. நீ விளையாடு. உன் லைஃப்ல மற்றவங்களை விளையாட விட்டீங்கன்னா அவங்க அவ்வளவுதான், உன்னை வந்து என்ன பண்ணிடுவாங்க, மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பிளே இட். அந்த இடத்துல உன்னோட ரோல நீ பிளே பண்ணுன்னு சொல்றாங்க. லைஃப் இஸ் சேலஞ்ச், ஃபேஸ் இட். லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், சரிங்களா. அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்ட அப்படின்னாவே டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வித்தவுட் டீவியேட்டிங்னு சொல்றாங்க. ஸோ மாரல், லைஃப் இஸ் எ கேம் பிளே இட், லைஃப் இஸ் எ சேலஞ்ச், ஃபேஸ் இட். ஆக்சுவலி இது ரெண்டுமே சிங்கிள் லைன்ல எழுதுறேன், எனக்கு பிளேஸ் இல்லாதனால நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க சேம் லைன்ல எழுதிருங்க. அண்ட் தீம், நம்ம தீம் எழுதும் பொழுது ஸ்டார்டிங்லேயே தீம் எழுதலாம், சினாப்சிஸ் முன்னாடி எழுதலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பேராகிராஃப் எழுதும் போது தீம் எழுதிக்கணும், சரிங்களா. லிவ் த லைஃப் ஜாய்ஃபுல்லி, அவ்வளவுதான், சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழுன்ட்டு. பேராகிராஃபா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்ரி டைட்டில் எழுதுவாங்க, அந்த ஒரு ஆத்தர் நேம் எழுதுவாங்க, ரைட்டர் நேம், சரிங்களா. அடுத்தது தீம், இந்த 3 எழுதிட்டு பாக்ஸ் போட்டு, சினாப்சிஸ் நான் போட்ட மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு, இப்ப நான் எழுதின அத்தனை ஒரு லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷனுமே வித்தவுட் சைடு ஹெட்டிங்ஸ் நம்ம அப்படியே ஒரே பேராவே எழுதுவாங்க. அதுதான் பேராகிராஃப் 5 மார்க் கொஸ்டின். ஐ திங்க் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 சைடு ஹெட்டிங்ஸ் தான். இன்ட்ரோ, கன்க்ளூஷன் தவிர பார்த்தீங்கன்னா 3 தான். அதுல ஒவ்வொன்று ஈச் அண்ட் எவ்ரி சைடு ஹெட்டிங்ஸ்லயும் எக்ஸ்பிளனேஷன் நீட்டா கிளியரா கொடுத்துருக்கேன். மாரலும் பார்த்தாச்சு, தீமும் பார்த்தாச்சு. தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ லைஃப் பற்றியில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிராமர் வந்து ஒரு 3-4 டைப் தான் பார்த்துருக்கோம். அதை நம்ம பார்த்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இடையில ஒரு இன்னும் 2 டைப் பார்த்துட்டு நம்ம லைஃப் முடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன் ஆன த யங் ஷீகல் லெசன் இருக்கு இல்லையா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட், அந்த ஒரு லெசனையும் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து லெசனோட எக்ஸ்பிளனேஷன் ஓவரால் மைண்ட் மேப் போட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிளனேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா லைஃப் போயிட்ரி பார்த்த மாதிரி இதுலயும் 2 மார்க் கொஸ்டின், சினானியம்ஸ், ஆண்டனிம்ஸ், 5 மார்க் கொஸ்டின், காமன் கொஸ்டின் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல போயிட்ரி ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆனே சப்ளிமெண்ட்ரி, சரிங்களா. மிராண்டா ஸ்டோரி, lovable story, அதையும் பார்த்தோம்னா ஓகேங்களா. that's all the today's class. thank you all of you. please note down all the side headings without spelling mistakes. you have to write and study, ஓகேங்களா.
Thank you. Please see the full video, like, share, subscribe.